பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் டிசம்பர் 8ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஒரு பண வரவுகள் தாராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. அதுலேயுமே இந்த நாள் பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இந்த நாள் நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. காய்கறி வியாபாரம், சங்கத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாம் நல்லா ஓடும். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பண தேவைகள் எது இருக்கோ அது ஈஸியாக உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். எந்த விஷயத்தையுமே இது ஆகாது, இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அது 100% நடக்கும். அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய நாள். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமான பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. பொதுவான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். சில பேருக்கு எந்த விஷயமே உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். அஷ்டமத்தில் போய் சனி சந்திரன் ரெண்டுமே, சந்திரன் சனி ரெண்டுமே சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், தேவையில்லாத மனக்குழப்பம், இந்த மாதிரி விஷயங்கள். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பியை பகச்சிக்காமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் பெரிய கெட்டிக்காரன்ற நாள். ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல சந்திரன் சனி காம்பினேஷன். வேண்டாத வெறுப்பு, தேவையில்லாத ஆட்கள், இவங்களுடைய நட்பு, உறவுகள், இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். குடும்பம் தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வீரியம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கடனால் தொல்லைகள், கடன் வாங்க வேண்டி இருக்கிறதுனால தொல்லைகள், தேவையில்லாத எதிர்ப்புகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று பார்த்து கவனித்து சமாளித்து கொடுங்க. கூட இருக்கிறவன நம்பாதீங்க. அஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மன உறுதி அதிகரிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் மனசு சலனப்படும். உடனடியாக கிளம்பணும், உடனடியாக அவரை பார்க்கணும், இப்படி ஆகிடுது, அப்படி ஆகிடுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அதாவது சொந்தக்காரங்களை எந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லைனா வீட்டில் கூட தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே அருமையாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம்.
தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றங்களை கொடுக்கும். பலவிதமான நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் வரும், நிறைய பணமும் வரும். நண்பர்கள்கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான அன்பு தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும். விரோதமான எண்ணங்களை கம்மி பண்ணிக்கணும். மனசு திருப்திங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். இந்த நாள் இதான் ஒன்று சலசலன்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நச்சுன்னு இருக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கோபமாக வரும். அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் நிறைய க்ரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூடு தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மூடு கரெக்டாக இல்லைன்னா எல்லாம் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக பயணங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனோதிடம் தன்னம்பிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. எல்லா காரியத்திலுமே பெரிய ஏற்றங்கள், எல்லா காரியத்திலுமே பெரிய வெற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அம்சங்கள். நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும், உடம்பு சோம்பலானாலும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜூஸ் குடிச்சு உடம்ப தெம்பாக ஏற்றிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.